மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். அதில் பெண்களுக்கு ஒரு தொகுதி கூட ஒதுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமைப்பு செயலாளர் இரண்டாவது சென்னை தெற்கு டாக்டர் ஜே ஜெயவர்தன் கழக புரட்சித் தலைவர் பேரவை இணைச் செயலாளர். 3 காஞ்சிபுரம் தனி திரு ராஜசேகர் கழக புரட்சித் தலைவர் பேரவை துணைச் செயலாளர் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர். அரக்கோணம் திரு ஏஎல் விஜயன் சோழிங்கர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர். கிருஷ்ணகிரி திரு ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர். ஆரணி திரு ஜி வி கஜேந்திரன் ஆரணி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர். விழுப்புரம் தனி திரு ஜே பாக்கியராஜ் விழுப்புரம் மாவட்ட மாணவனி செயலாளர். சேலம் திரு பி விக்னேஷ் கழக புரட்சித் தலைவர் பேரவை துணை செயலாளர். நாமக்கல் திரு எஸ் தமிழ்மணி நாமக்கல் மாவட்ட வர்த்தகணி செயலாளர். ஈரோடு திரு ஆற்றல் அசோக்குமார் கழக புரட்சித் தலைவர் பேரவை துணை செயலாளர். கரூர் திரு KRL தங்கவேல் கரூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர். சிதம்பரம் தனி திரு சந்திரஹாசன் பெரம்பலூர் மாவட்ட இலக்கியணி செயலாளர். நாகப்பட்டினம் தனி டாக்டர் ஜி சுர்ஜித் சங்கர் கழக புரட்சித் தலைவர் பேரவை துணை செயலாளர். மதுரை டாக்டர் பி சரவணன் கழக மருத்துவணி இணை செயலாளர். தேனி திரு VT நாராயணசாமி தேனி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர். ராமநாதபுரம் திரு ப ஜெயபெருமாள் விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர். முதல் பட்டியலில் 16 பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தலில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக பொறுத்த வரைக்கும் 5 இடங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த தொகுதியெல்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். நாளை தினம் எல்லாம் அறிவிக்கப்படும். அதே போல திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரு தொகுதியும் SDPI கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நடத்தியிருந்தா உங்களுக்கு சொல்லியிருக்கோம்ல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.